அடிதடி வெட்டு குத்து வாழ்க்கையில் வீதி வந்தோர் ஆடும் ஆட்டத்தில எத்தனை பேர் வாழ்விழந்தோர் உயிரை காவி வந்தோர் அடிதடி வெட்டு குத்து வாழ்க்கையில் வீதி வந்தோர் ஆடும் ஆட்டத்தில எத்தனை பேர் வாழ்விழந்தோர் உயிரை காவி வந்தோர் தொடர் கதை நடக்குது கூடி கூத்தாடி கை தட்டி திரியுது குற்றங்கள குற்றமின்றி தினம் அது நடத்துது நிலவாழ கையில் வைத்து வீரம் என்று சிரிக்குது அடிதடி வெட்டு குத்து வாழ்க்கையில் வீதி வந்தோர் எங்கள் சன்னம் கூடும் இடம் எல்லாம் இவங்க தொல்ல எங்கள் சன்னம் வீட்டில் எல்லாம் இப்ப தினமும் கொள்ள நாளைக்கு என்ன நிலை என்ன பயந்தவர் மத்தியில வேலை இல்ல விசா இல்ல கலங்குவோர் மத்தியில அடிதடி வெட்டு குத்து வாழ்க்கையில் வீதி வந்தோர் ஆடும் ஆட்டத்தில எத்தனை பேர் வாழ்விழந்தோர் இன்று கூட இந்த நாட்டில் இருக்கிற டிவியில இவர்கள் போடும் அட்டகாசம் தானே செய்தியில தினம் தினம் ரத்தம் சிந்தி உழைக்கிற வர்க்கத்தில இவங்களோ ரத்தம் சிந்த வைக்கிறாங்க வீதியில அடிதடி வெட்டு குத்து என்ன வெள்ளைக்காரன் நம்மை பற்றி இங்கு நினைக்கிறான் காடு விட்டு நாடு வந்த காட்டு கும்பல் அழுக்கிறான் தங்கள் நாட்டை நாசம் செய்யும் சாத்தான்களாய் வருகிறான் அடிதடி வெட்டு குத்து வாழ்க்கையில் வீதி வந்தோர் ஆடும் ஆட்டத்தில எத்தனை பேர் வாழ்விழந்தோர் உயிரை காவி வந்தோர் அடிதடி வெட்டு குத்து வாழ்க்கையில் வீதி வந்தோர் ஆடும் ஆட்டத்தில எத்தனை பேர் வாழ்விழந்தோர் உயிரை காவி வந்தோர் எந்த சுவரில் போய் தலையை முற்றுன்னு தெரியல. ஒரு விசா இல்லாமல் என்ன பாடுபட வேண்டி உள்ளது, எத்தனை பேற்ற காலில் விழ வேண்டி இருக்கு. எனக்கு மட்டும்தான் இந்த நிலைமை என்று நான் நினைக்கல. ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்கு. இவ்வளவு சிக்கல் இருக்கும் போதும் அந்த பிள்ளையிடம் நான் அன்றைக்கு அப்படி காய்ச்சிருக்கக்கூடாது. கடவுளே, எனக்கு எப்படியாவது நான் வாழ ஒரு விசா கிடைக்க வேணும். இன்றைக்கு நல்ல பதிலாக வர வேணும். என்னடா உனக்கு இன்றைக்கு இரவு ஃபுல்லாக நித்திர வந்திருக்காடா? ஒன்றும் யோசிக்கா மச்சான், சரியா? உனக்கு எல்லாம் நல்லா தான் நடக்கும், சரியாடா? டே இடையில தொடர்ந்து வேலை மச்சான், சரியா? அதான்டா உன்னோட விசா அலுவலுக்கு எனக்கு உதவி செய்யலாம் போயிட்டா. என்ன தப்பாக நினைக்காடா, உனக்கு எல்லாமே நல்லதான் நடக்கும், ஓகே? டே மச்சான், உன்னை தான் எனக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் இருந்தவன். அவன் 2வது விசா ரிசல்ட் பார்க்க போனவன். விசா ரிஜெக்டடா. அவன் அப்செட் ஆகிட்டான்டா. டிமால் இல்லையடா, உனக்கு தெரியாது அவனை. சரி, இப்போ அதை விடு. உனக்கு இன்றைக்கு 2வது விசா ரிசல்ட். நீ பார்க்க போக வேண்டாம். ஏன் சொல்லு பாப்பம், நீ போய் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் அப்படி இப்படின்னா நீ குழம்பிடுவ. இல்லை நான் உனக்கு போயிட்டு பார்த்துட்டு 1.5 மணி நேரத்தில் உனக்கு சரியாக ஃபோன் பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு. நோ எனக்கு இன்றைக்கு வேலை இல்லை. நான் தமிழ் கடையை போனால் பேப்பர் எடுத்து நான் படித்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நீ போக வேண்டாம், நான் போய் பார்த்துட்டு உனக்கு அடிக்கிறேன், சரியா? 1.5 மணி நேரத்தில் உனக்கு ஃபோன் பண்ணுறேன். நீ என் ஃபோனுக்காக வெயிட் பண்ணு, தயவு செஞ்சு. ஓகேடா? மெஸ்ஸியா மறந்துடாதயா? ஓகே, மெஸ்ஸி ஓகே. அண்ணே சாவா அண்ணே, உன் லீவு நாள் நித்திரக்குள்ள போய் முடியும். சாரி அண்ணே. என்ன அவசரமாக ஃபோன் அடிச்சு என்ன பிரச்சனை? தெரிந்தானே மச்சா மாதிரி நித்திரி அண்ணே. போகிற வேலைக்கு உங்களை கூட்டின்னு போனால் கட்டாயம் குழப்பிடுவாங்க. அதுதான் அவரோட அவசரமாக போகணும், உங்களை கூட்டின்னு போனான்னு ஃபோன் அடித்தேன் நான். சரிவா, பிரச்சனை இல்லை, எனக்கு லீவு தானே, போவோம். சரி அண்ணே, வாங்க.
என்னடா இவ்வளோ தட்டி கொண்டு இருக்கலாம் சரி கதை எடுத்து போட்டு முடிக்கிறேன் இல்லை மாமா. என்ன இல்லை மாமா இது வேற குண்டியில் வெயிட் பண்ணுவாங்க அப்படித்தானே என்ன இல்லை மாமா, அது படம் பார்த்தேன். படம் உங்களுக்கு அதான் இல்லை கூட உங்களுக்கு என்ன இது என்ன இதுதான் தட்டுப்படுது வாட் இஸ் இது என்ன பியா எங்கட பரம்பரையாக குடிச்சபடியாடா பியா இல்லை மாமா, நேற்று ஃப்ரெண்ட் படியில் பர்த்டே மாமா, அதுதான் கொண்டாடினாங்க ராத்திரி. அப்படிப்பட்ட ஆட்களோட சேர வேண்டாம் தானடா அப்போ நான் உங்களுக்கு தனி வீடு எடுத்து உங்களுக்கு இதுக்கு குழந்தை கூட வச்சுக்கிறேன்னா எனக்கு விளாங்க போடவா போ இவங்க எல்லாரையும் விழுப்படவா கெஞ்சி வளர்ப்புவா ஐயோ கடவுளே கடவுளே இது என்ன நார் நார் இல்லாடா நார் அங்க நார் அங்க நார் இங்க நார் இல்லாடா நார் இது விரங்க போட்டான் தெரியல மாமா, இதெல்லாம் படத்துல தான் போயிட்டான் மேடம், காணல ஆளு. நீ சொல்லு எங்க போயிடா இல்லைம்மா வேலைக்கு போயிட்டு அவங்க போல இருக்கு எப்படியா இருந்து விட்டுதாம்மா வேலைக்கு போகிறோம் நம்ம எனக்கு தெரியலம்மா அடிக்கா டெலிஃபோன் மாமா வந்து உன்னை வச்சு உடனே வச்சு கரியா ஹலோ சொல்கிறா டேய் மாமாட்ட சொல்லு இங்கே நான் அவசரமாக எடுத்து வெளியில் போகிறேன் வேறு கொஞ்சம் லேட்டாக சொல்லி சரியா வை நான் வாங்கண்ணே அவசரமாக போய் கொண்டிருக்கான், இப்போ வருவான். நான் இவற்றை விஷயத்தை பிறகு பார்க்குறேன் சரியோ இன்னும் இந்த லேப்டாப்பில் போய் பாருங்க பார்ப்போம் விசா இல்லாமல் வேலை இல்லாமல் வீடு இல்லாமல் ஒரு பேக்கையும் தோளில் போட்டு இந்த பொடியங்களை அலைஞ்சு தருறாங்க எங்களோட பொடியை சரியா இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட பொடியல் தேவையில்லா பிரச்சனைக்கு ஆப்பிட்டு நோட்டீஸாக ரோட்டெல்லாம் ஓட்டி வச்சுக்கிறாங்க சரியா இதுகளுக்குள்ள நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லித்தான் அதை நான் நினைச்சுத்தான் உங்களுக்கு ஒரு வீடு ஒன்று எடுத்து தந்து ஆக்கள்கிட்ட சொல்லி வேலையும் எடுத்து தந்து விட்டால் நீங்கள் இந்த 15,000 20,000 பேர் இருக்கிற அந்த இடத்துல போய் அந்த விளையாட்டு விழாவில் போய் நீங்கள் குழப்படிச்சு போட்டு வந்துருக்கிறீங்க இது என்னடா நீங்கள் சொல்கிற செய்கிறா சரியா இது இந்த வேலை இல்லை மாமா, அவங்க இல்லை மாமா, பின்னாடி வந்து திரும்பி பிரச்சனை எடுத்தோம்னா நாங்கள் எங்கட ஆடினோம் சாப்பிட்றதுனால அவங்களாம் தேவையில்லை பிரச்சனை ஒன்றா. பாஸ்கர் சைடை பிடிச்சி எடுத்து அடிக்க நான் பார்த்து கொடுக்குறேன் அண்ணே 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 விடுங்கண்ணே விடுங்க விடுங்க எனக்கும் அவனுக்கும் பேசணும் கதை நீங்க போங்க வா டேய் எத்தனை ஆடாடா உனக்கு சொல்றது எங்க வீட்டு என்ன ஆம்பளை வீடு நினைச்சிட்டு இருக்கியா நெல் மச்சான் நெல் அங்க நெல் இனிமே அவளுக்கு பின்னால உன்னை பார்த்தன் விரா மச்சி தலில் மச்சான் நம்ம இந்த உதவிக்கு தான் அவட்ட போகிறோம் நம்ம போகிறோம் சரியா டேய் உண்ட வீட்டில் இருக்காங்க பொம்பளைகள் அண்ணி மாமி யாரும் இருந்தா வீட்டை பொம்பளை இருந்தா கூட்டிட்டு வா எனக்கு உதவிக்கு ஆள் தேவை டேய் மச்சி வாங்கடா
அவங்க வந்து வம்பிழுத்து பிரச்சனை பண்ணுற அளவுக்கு நீங்கள் பெரியாக்கள் ஆகிட்டீங்களா? நீங்கள் அதுக்கப்புறம் அவங்களோட போய் பிரச்சனை பண்ணிக்கிறீங்க. தம்பி நீர் ஊரில் வந்து அயல் வீட்டுக்காரனுடைய தான் நாங்கள் வந்து இங்கே உங்களோட விட்டது. அவங்களை பிள விட்டு அவங்கள திருத்திர விட்டு நீருமா அவங்களோட போய் ஆடிக்கொண்டிருக்கிறேன். வாட் இஸ் திஸ்? அடியடா ஃபோனை வர சொல்லிக்கிறியா? இவங்க ஒரே ஃபோனோட நிற்கிறேன். கதைங்கண்ணே. ஹலோ, நான் பக்கத்து விட்டு வீரப்பண்ண கதைக்கிறேன்டா. ஒரு அலுவலாக போய் கொண்டுக்கிறோம். அடிக்கடி ஃபோன் அடித்து தொந்தரவு பண்ணாதீங்க. அலுவலை முடிச்சா உங்களுக்கு நாங்கள் ஃபோன் அடிக்கிறோம். சரியா? கட் பண்ணுங்க ஃபோனை. அது சரி, அடிக்கடி வீட்டிலிருந்து ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன பிரச்சனை? இதை நான் அண்டை தெரியும் க்ரோன்ஸ் வந்த பிரச்சனை. ஓ சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அதுக்கப்புறம் என்ன க்ரோன்ஸை விட்டு வெளியில் போகும்போது ஒருத்தன் தனியாக மாட்டினாங்கள்ட்ட. தனியாவா? அவன் என்னடா பண்ணீங்க? இதெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை. சரியா? இதுக்கெல்லாம் போய் எனக்கு எவ்வளோ 1000 படிகள் தெரியும். ஒரு சொல்லி இருந்தால் இப்படின்றதுக்குள்ள இந்த பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு இருப்பேன். இதுக்கு போய் சின்ன பிரச்சனைன்னு ஏன்னு உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு ஏற்கனவே காலும் மேலாது. அப்புறம் இதுக்குள்ளே நிறைய பிரச்சனை வந்து சேர்ந்துடும். பேசாமல் விடுங்கண்ணே, விடுங்க. இந்த கால் கூட இங்கே நடந்த ஒரு பிரச்சனைக்கு காரால் போனது தான். மாச்சி மாச்சி அங்க வர அவள டேய் கல பாஸ்கர், நான் தயாளன். உனக்கு ஒரு கடிதம் வந்திருக்குது. உடைச்சு பார்த்துட்டு கடிதத்தை உண்டு தலைக்குள்ளே வச்சிருக்கிறேன். நான் அவசரமாக போகிறேன்.
நடக்குமோ? நீங்கள் தமிழா? கடிதம் உண்டு, எனக்கு ஃப்ரெஞ்சு அறியாது. ஃப்ரெஞ்சு அறிஞ்சால் படித்து காட்ட மாட்டீங்களா? ஒஃப்ரா கடிதம். என்ன போட்டிருக்கு? அதான் படிச்சு சொன்னா நீ நம்ம கேட்கல வடிவா இருக்கா? படி ஐயோ, இதுக்கெல்லாம் பயப்படாதேங்கோ. ரிஜெக்ட்னு வந்திருக்கு. வடிவா பாருங்க ஒருக்கா. இல்லை, ரிஜெக்ட்னு தான் போட்டிருக்கு. நன்றியா. இங்கே நில்லுங்கோ. ஏன் அழுறீங்க? அழாதீங்கோ. இந்த இந்த பஸ் கோட்லேருந்து தான் நாளைக்கு நான் வெளிக்கிடுவேன் இதே டைம். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைன்னா வாங்கோ. என்ன? பாய். என்னடா என்னடா கண்காணிக்கு போயிருக்க? என்னடா நான் ஒஃப்ரால இந்த பதில் வந்துருக்கு. ரிஜெக்ட்னு போட்டுருக்கா. நீ வாசிச்சு பார்த்தியா? பக்கத்து டண்டேட்டு வாசிக்கலான்னு போட்டார். அவர் இந்த வீடு கூட்டிருக்கு. அது பக்கத்து தமிழ் கடைக்கு போனாங்க. பஸ்குள்ள பிள்ளைண்டா அப்படி பிள்ளை அந்த பிள்ளை படிச்சுட்டாரா. அந்த பிள்ளை வடையா வாசிச்சு பார்த்தியாடா? அந்த பிள்ளை படிச்சுதான் பாய்ச்சோடி. இது நம்பி தானே இருந்தேன். சக்கரைச்சு அம்மா அப்போ கடன் பட்டா கூப்பிடலாம்னு இப்படி தலையெல்லாம் பிடிக்குது. அவரே கடன். எதுக்கு நீ கவலைப்படாத. இதாண்டா நான் முதல் தடவை நீ அப்ளை பண்ணியிருக்கடா. கொஞ்சம் 2-3 தடவை அப்ளை பண்ணலாம். யோசிக்காத. சரியா? ஓகே. உண்மை சொன்னாலோ இல்லை பொய்யோ, இப்போ ஒரு மணித்தளத்துக்கு மேலே நான் இருக்கிறேன். ஆளை காணையில். நேற்றிருந்த பதட்டத்தில் சரியா நேரத்தை கூட கவனிக்கல. நேற்றைய நாள் இதே நேரத்துக்கு வருவாள்னு சொல்லிச்சு. பொய் சொல்லிட்டாலோ? சவா சவா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இருக்கேன். நேற்றைக்கு கடிதம் படி சொன்னதுக்கு மெஸ்ஸியா? பரவாயில்ல. முன்னே இங்கே தான் வேலை செஞ்சேன் நான். இதில் தான் வேன் பீரோ இருக்கு. இப்போ நான் அதில் வேலை செய்யலை. இந்த வேலை தரத்துக்கு உங்களுக்கு டைம் இருந்தால் வாங்கோ, நான் கட்டுறேன். சரியா. டைம் இருக்கா? ஓகே. நான் கேட்கணும் பண்ணி மறந்துட்டேன். உங்களோட பேர் என்ன? பாஸ்கர். உங்களோட பேர்? என் பேர் மதனா. இங்கே எவ்வளோ தெரிஞ்சிருக்க நீங்கள்? இதுல இந்த பக்கத்துல நீங்க இந்த ஒரு போஸ்ட் டைமுக்கு 1 மணி போல வாங்கோ. என்ன? நான் வீட்டை போய் ஃபைல் எடுத்துக்கணும் வரேன். உங்கள் வயசு? அதெல்லாம் என்னத்துக்கு தேவையில்லை. நான் இப்படி கதைக்கிறேன்னதுக்காக என்னை தப்பா எல்லாம் நினைக்கக்கூடாது. சரி அப்படியெல்லாம் இல்லை.
டிரான்ஸ்லேஷன் பண்ண எல்லாமே இருக்குதா? ஓ எல்லாமே பாருங்க, ஃப்ரெஞ்சு ட்ரான்ஸ்லேட் பண்ண கடிதம், நான் அனுப்பின கடிதம், என் கேஸ் ட்ரான்ஸ்லேட் எல்லாமே இதில் ஃப்ரெஞ்சில் அப்படியே இருக்கு. சரி, இதை நான் வீட்டை எடுத்துகிட்டு போட்டா இருக்கா? ஓ கொண்டு போங்க, கவனம். ஓகே. வீட்டை நான் ஒருக்கா கொண்டு போயிட்டு தனியாக இருந்து ஒருக்கா வாசிச்சுட்டு அதை என்ன செய்கிறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். என்ன சரியா? சரி. இன்னும் வேலையை குழப்புறேன்னு சொல்லி குறைக்க வேண்டாம். ஐயோ இல்லை, பரவாயில்லை. சரி சரி சரி, அப்போ போயிட்டு வரேன். ஓ மெஸ்ஸி. பாய். ஓ முன்பின் தெரியாத பிள்ளை எனக்கு உதவ விருதென்றால் 2 காரணம் இருக்கு. ஒன்று, அவள் நல்ல மனசுக்காரி, மற்றது நான் பாவப்பட்ட ஜென்மம் என்று தெரியுது போல. இந்த காலத்தில் இப்படியான பெண்களை காண்பது அரிது. ஆனால் சிரிக்க மாட்டேங்குதே. என்ன நேரம்? நான் வேலை போறேன். வெளியே வேலை போறேன்டா. 2 மணிக்கு முன்னாடி நான் போறேன். நான் மட்டும் போறேன். நான் போய் வெளியே போட்டு வந்துக்கிறேன். பெத்ர பண்ணி நான் படத்துல இல்ல. சும்மா சத்தம் போட கொண்டு. நேரத்தை பாருடா. மச்சான் மடக்குறடே. பக்கத்து வீட்டுக்காரன் பேர போறா. போலீஸ் கடிச்சானே இல்ல கொண்டு வந்துருவாங்களே. எங்க படத்துல நான் படத்துல அவன் படத்துல நிக்கறானே. டேய் என்னடாப்பா பேசாம பாருங்களேன். அப்ப இருந்தா நான் போறேன். நான் என்ன விசக்கா வச்சு கொண்டு. என்னடா பாடு. அவன் எப்ப யாருன்னா டெய்லி இன்டெக் நேட் இல்ல. டெய்லி கேடா. சரிடாப்பா, சரி பாடுறா. பாடு போ. பாடு. நாளன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு லீவு தானே? உங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு நாள். நிச்சயமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமாக இருப்பீங்க. தெரியும். என்னாலேயும் வீட்டிலேருந்து ஃபோன் அடிக்க முடியாது. அதான் உங்களை சந்திப்போம் என்று வேறு சொன்னேன். வாங்க. மிஞ்சி போனால் 4 சிவத்துக்குள்ள 4 மச்சானோட பழமை மாதிரி நாங்கள் சமைச்சு சாப்பிட்றதான் அந்த நாள் நல்ல நாளாக இருக்கும். இந்த ஃப்ரெண்டோட சுற்றி அடித்து சாப்பிட்ற அளவுக்கு சுற்றுற அளவுக்கு நம்மள்கிட்ட வசதி வாய்ப்பு என்ன கிடக்கு. மிஞ்சி போனால் இந்த லாப்போஸ் அதுலேயும் ஒரு 10-20 தான் கிடக்கு. ஒன்றுமில்லைன்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தெரியும் தானே என் சொந்தக்காரருக்கு 3 பேர் கழுதி அக்செப்ட் பண்ணது. அதே மாதிரி உங்களுக்கும் கிடைக்கும். கவலைப்படாதீங்க, நம்பிக்கையோடு இருங்க. உங்களோட பழைய ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் பிரச்சனைகள்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணணுமெண்டு ஆசை இருந்தது. ஆனால் வீட்டில் எல்லாரும் நிப்பினம். அதான். பிரச்சனை இல்லை. இப்படி லீவு நாள் இப்படி என்னை கூப்பிட்டு கதைக்கிறதே பெருசு. பிரச்சனை இந்தாங்க. என்னது இதில் ஃபுல்லாக ஒரு 1 வச்சு. இல்லை வேண்டாம். இல்லை பரவாயில்ல, வச்சுக்கொள்ளுங்க. வேண்டாம், நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. பிரச்சனை இல்லை. அதோட ஒரு செயினும் கைக்கு போகிற காப்பம் இருக்கு. ஐயோ அதெல்லாம் வேண்டாம். இந்த புள்ளோர மண்டம் வச்சுக்கணும். இந்த செயின் எடுங்க. பரவாயில்ல. என்ன வீட்டில் இருந்தது தான் கொண்டு நான். நார்மலாக நீங்கள் எனக்கு செய்கிற உதவிக்கு நான் தானே எதுவும் செய்யணும். என்கிட்ட அந்த அளவுக்கெல்லாம் வசதி இல்லை. கஷ்டமாக இருக்கு. சரியப்ப நான் இறங்க போகிறேன். போகிறீங்களா? ஆமாம். சரி. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். சரியப்ப போயிட்டு வரேன். பாய். இந்த பரிசுகளை இந்த அன்பை நான் எப்படி எடுத்துக்கொள்வதுன்னு தெரியல. சில சமயம் அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ. சாச்சா
அவளுக்கு தெரியும் எனக்கு எந்த பரிசும் வராதுன்னு. அதுதான் இந்த புள்ளவர். ஓகே, இந்த செயின் எதுக்கு? டேய் சவாடா. சவா என்ன விழுத்திட்டாவளாக்கா? என்னதுடா? டேய் இங்க இல்ல அங்க. எங்கட்டேவா? என்ன கொண்டு லாடி வன்சில ஒன்று பார்த்துல அன்றைக்கு. ஆரந்த போட்டு அடே அதான் அந்த பிள்ளையோட அன்றைக்கு கதை கொண்டு படிச்சேன்டா. அந்த பிள்ளை கண்டாப்புல காய்ச்சுன்றான். நீ சந்திக்கிறியோ இல்லையோ, இன்றைக்கு நான் அவளை முன்னே பார்த்துட்டேன். அவள்லாம் உனக்கு பொருத்தமானவளாக இருக்கிறான். லூசு கதை கேட்குறேன். உண்மையை தான் நான் சொல்கிறேன்டாப்பா. எங்களுக்கு அப்படி சந்தர்ப்பம் அமையல, உனக்கு அமைஞ்சிருக்கு. 2 விசாக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அது சில நேரம் சரையினாலும் சரணும். நீ அந்த பிள்ளையோட கதை, அந்த பிள்ளை விருப்பம்னு சொன்னால் இந்த வாழ்க்கை நல்லா இருக்கு. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு வேற டப்பல போங்கோ போங்கோ. ஐயோ போங்கோ முதல்ல. சரி அப்புறம் சந்திப்போமா? ஹேய் மதுரை கண்ணு சவா. சவா அங்கிள். அங்காள் ஆக்கள் வராங்க. நிஜாலும் கையெடுங்க அங்கிள். என்ன அங்கிளா? ஏண்டா மதுராக்கன் என்ன கொள்ற? டெலிஃபோன் எடுத்தா அங்கிள் என்று, பேஸ்புக்கு தந்தா அங்கிள் என்று, கோவிலுக்கு வந்தா அங்கிள் என்று, SMS அனுப்புனா அங்க என்று, கோயிலுக்கு வந்தா கூடி அங்கிள் என்று. ஏண்டா அச்சு இல்லை? ஐயோ, இதை வச்சு கணக்கு போடாது. இது வரும் போகும். அங்கிள் உங்களுக்கு எத்தனை தரம் சொல்றது? என்ன இவ்வளவு சீப்பா நடந்து கொள்றீங்க? உங்களுக்கு மனசு பிள்ளைகள் இருக்குத்தானே? நாளைக்கு உங்களோட மகள் பெரிய பிள்ளையாக போறா. இப்படி நடந்து கொள்றீங்க? என்ன பழக்க வழக்கம் அங்கிள் உங்கள்ட? என்ன சொல்லிட்டு கோவிக்கிற? ஏண்டா செல்லம் பேந்தும் பேந்தும் அங்கிள் அங்கிள்னு சொல்ற? சரி டெலிஃபோனை விடு, SMS விடு, பேஸ்புக்கை விடு, கோகுலே வேணாம். இங்கே என்ன நடந்தாலும் எனக்கும் உனக்கும் தான் இருக்கும். நான் நினைக்கிறேன் நீ என்னத்துக்கும் இதோட நினைச்சு பயப்படுற. சரி அதெல்லாம் விடு. சினிமா போகும் பாரியா? எனக்கு படம் பார்க்க நேரம் இல்லை. தமிழ் படத்துக்கு போறேல. என்ன தமிழ் படம்? நானே நான் தமிழ் பீப்புள் சொல்லறதுக்கே உள்ளுறே இல்லை. சரி இப்போ அதுக்கு என்ன செய்யறது? ஒன்றுமே பண்ண வேணாம். லேட்டஸ்டாக ஒரு இங்கிலீஷ் படம் வந்திருக்கு, அவதாரம்னு சொல்லி. டைரக்டர் தெரியுமா? சங்கர். இப்போ போறீங்களா? ஆண்டிக்கு ஃபோன் பண்றதா? என்ன ஆண்டிக்கா? அவளும் உன்னோட கதைக்கு வேணாம் சொன்னவள். நான் இந்த பக்கத்து கடைக்கு தான் வந்தேன். நான் போகிறேன், நீ காத செல்லம். மதனா நான் நைட்டுக்கு SMS பண்ணுறேன். மிஸ் பண்ணிட்டியா? போகிற நேரம் ஜாதிரிய மாதிரி மறைச்சி போட்டால் என்ன நடக்க போகுது? என்ன இதே மாதிரி இருக்கு. இந்த ஜிம்ல பாருங்க கழிக்கும் பாரு. கிளிக்கு சட்டி வச்சுக்கிறேன். இதை கொண்டு வரேன். இதான்டா ஃபேஷன்டா. என்ன ஃபேஷன் இது? இது நான் போடுறத படிக்கலாம். முன்னுக்கு மட்டும் கிழிஞ்சது நான் போடுறேன்டா. இதே இது மேட்ட பொடியங்களை பார்த்தீங்கன்னா அங்க இங்க கிழிஞ்சதெல்லாம் போடுறாங்கப்பா. பச்சை மஞ்சள் கருப்பில் போட்டாங்கன்னா 18 வயசு 16 வயசு 20 வயசு போட்டு கூடி நல்லா பிடிக்குது தெரியுமா? நீ அதை விட்டு போட்டு உனக்கு ஒரு உபதாரியம் தெரியாது. நீ பின்னால் திரும்ப ஒரு இந்த ஷர்ட் அளவு இதுவும் அந்த மாதிரி தான் இருக்கு. இதே போட்டு கெரிய ஓடிவா நான் இதில்
உங்களோட வயசு என்ன இது என்ன இதை போட்டு இப்போ அவளுக்கு போட்டுனா என்னத்தை பண்ண போறீங்க? கலைக்காம கிரியா போடாப்பா. இப்படி போட்டாதான் உன்னை இன்னும் ரொம்ப ரொம்ப பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். அதுக்காண்டி தான் நான் இப்படி சொல்றேன். நான் என்ன உன்னை கிட்டதுக்காக சொல்றேன். போவேன். ஒரு முறை இதை ஏதாவது சொல்லி டேய் இந்த என்னடா இது? எல்லாத்துக்கும் உன்னோட கேட்காத. நான் சொல்றேன் இல்லை, நீ செய். இதை கழுத்துல போடு. அது வெறும் கழுத்தோட போடக்கூடாது. இந்த மாதிரி விட்டு போட்டா ஏதாவது ஒன்று கழுத்துல போடும். சரியா? டேய் 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 என்னடா? அங்க தடியண்ட ஜெல் இருக்கு, மறக்காம பூசிட்டு வா. நீங்களா இது? இது என்ன கோலம் இது? நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்கா? இங்க பாருங்க, நாய் கடிச்ச மாதிரி ஜீன்ஸு, சின்ன பிள்ளைகள் போடுறது ஷர்ட்டு. இது நல்லா இருக்கு உங்களுக்கு. பாதி ஜல்லு வச்சு பாதி தண்ணி வச்ச மாதிரி இருக்கு. என்ன என்ன கோலம் இது? ஜல்லு முடிஞ்சு போச்சு. குண்டா ஜல்ல தண்ணியா ஒரு உனக்கு இருக்கு. என்ன செயின் இது? இப்போதான் பேஷனா இது? ஃபேஷனா? எந்த லூசன் சொன்னவன்? வீட்டில் உள்ள மச்சமாரன்னு சொன்னாங்க இப்படி போட்டா பொட்டையில் பிடிக்கும்னு. பொட்டையில பிடிக்குமா? அது ஒன்றும் பொட்டையிலுக்கு பிடிக்காது. மற்றவங்க சொல்றாங்கன்னு நீங்க போடாதீங்க. நீங்க சொந்த புத்தியில சேல் பண்ணுங்க. சரியா? சரி, அப்ப எனக்கு லேட் ஆயிட்டு நான் போயிட்டு வரேன். இல்ல, நான் போறேன், நீங்க வீட்டை போயிட்டு பிறகு வாங்க. சரி, ஓகே, பாய். இவள் சிரிப்பதை இப்பதான் முதல் பார்க்கிறேன். இதுக்காகவே பலமுறை கோமாளியாக வரலாம் போல் இருக்கு. இந்த சிரிப்பை எல்லாம் எங்கடி ஒழித்து வைத்திருந்தா இத்தனை நாள்? கூட இருக்கிறவங்கள் தான் அநேகமா குளிபறிக்கிறது. என்னை பார்க்க எனக்கே அந்தரமாயிருக்கு. இருக்கடா உனக்கு. ஃபோன் அடிச்சு நிற்கணும், வாய்ஸ் மெயில் போய் உனக்கு தான் தம்பி ஃபோன் அடிச்சு கொண்டு உண்ட ஃபோனை ரெப்பந்திர போகுது. என்ன பிரச்சனைன்னு சொன்னா எனக்கு தெரிஞ்ச எந்த எதிரியெல்லாம் என்னையும் முன்னையும் சேர்த்து கலைக்கிறாங்க. என்ன செய்யறதுக்கா வந்துட்டோம். பக்கத்துல முடி போறதும் பாருங்க. ப்ளீஸ் என்ன வாங்க. சொன்னா கேளுங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை தம்பி, நீ தனியை போட்டு என்ன அவங்க நிறைய பிரச்சனை. என்ன பக்கத்துல என்ன வீடு வாங்கண்ணே வாங்கண்ணே. பெரிய வந்தாலும் பின்னாடி
தம்பி என்னண்ணே தம்பி டே நீ இப்போதான் என் வீட்டுக்கு இருக்க வந்திருக்க சரியா எனக்கு எவ்வளோ பிரச்சனை உனக்கு தெரியாது பிரச்சனை கிட்ட பண்ண ப்ளீஸ் என்ன இப்போ நேரம் இல்லை பிறகு பண்ண உதுதான விட வாங்கினே இப்போ என்ன எனக்கு சொல்கிறேன் என்ன பிரச்சனை சொன்னா அது சொல்ல உனக்கு எனக்கு நேரம் காணாது கேட்குறவங்கள இப்போ நீயும் இல்லை இவ்வளோ சீக்கிரம் இங்கிருந்து 2 பேரும் போயிடணுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிடவே வேணும் சரியோ அண்ணே விளங்குது என்ன உன் நிலைமையெல்லாம் விளங்குது என்ன எனக்கு உன்னை இவ்வளோ பிரச்சனை கூட தெரியாதுண்ணே ப்ளீஸ் என்ன கெஞ்சி கேட்குறேண்ணே வந்துட்டோம்னா கொஞ்சம் தூரம் திருப்பி இதே சொல்லிக்கிட்டு இருக்கேன் வாங்கண்ணே ப்ளீஸ் டே தம்பி இப்போதான் வேலை வீடு பிள்ளை ஒரு குடும்பமா இங்கே அவுட்டர் சிட்டியில் வந்து ஒதுங்கி போயிருக்கிறோம் முந்தி செய்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் இப்போதான் அதை நினச்சி நான் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறேன் இனியும் இந்த பிரச்சனை வேண்டாம் தான் இருக்கிறோம் இதனால் நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டுன்னு சொன்னால் என் குடும்பம் நடு ரோட்லான் இருக்கும் விளங்குதா எந்த பிரச்சனை உனக்கு விளங்க இல்லை என்னென்ன சொல்கிறீங்க ஒரு சில வருஷத்துக்கு மேலே நடந்த ஒரு பிரச்சனையில் நான் வந்து சம்மந்தப்பட்டிருக்கேன் ஹலோ மச்சி நான் கேசவன் ஆள் வார நேரமாச்சு சாமான்லாம் ரெடி தானே ஓகே நான் உன்னை அப்புறம் அடிக்கிறேன் ஓகேடா பாய் மச்சான் நான் சதீஷ் சாமான் எடுத்து வைக்கட்டாமா கேசவன் அடிச்சேண்ணா ஓகே ஹலோ மச்சி ஆள் வர நேரமாவது 1:30 தான் சாமான் இருக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோ ஓகே ஓகே சொத்தியான தான் பான் எங்கடா நிற்கிற சொத்தியா கெதில வந்து சேருவாப்பம் அலுவலில் முடிச்சுட்டு போவேணாமா பண்டி அங்கே நிற்கிறேன் கெதில வா மாமா அவளை கழிச்சிட்டு வா மாமா அவள் ரெண்டா பிரச்சனை மாம்ஸ் நடமாட்டம் இருக்க மாதிரி இருக்குது ஒரு 2 நிமிஷம் நின்றுட்டு போ ஓகே சவாடா என்ன ஓகே ஓகே வந்ததே லேட் இருக்குல்ல ஓகே கொஞ்சம் பிந்தி போச்சு புறனைக்காக அலுவலம் முதல் பாருங்க வழக்கமாக சீனுண்டா நீ தான் எஸ்கேப் ஆகிற நீ இன்றைக்கு இவர் தான் போகிறார் முடிக்கிறாரா ஓகே சரி இந்த குழந்தை ப்ரோடக்ட்லாம் விடுங்க எனக்கு அவங்க செய்ததெல்லாம் ஞாபகம் இருக்காங்க இன்றைக்கு இந்த நிலைமைக்கு அவங்களாம் காரணம் முடிக்கிறானே சரியா நான் ஒன்றும் சொல்ல இல்லை சொல்லிட்டாங்க நான் இருக்கு நான் செய்த உனக்கு வா
இறுக்கி புடிடா இறுக்கி புடி வேணாம் நான் உண்ட காலத்தை பிறகு இதெல்லாம் விட்டுட்டேன் என்ன விட்டுடு இதே டைலாக தான் உன்னிட்ட நான் தனியா மாட்டேங்க சொன்னேன் ஆனா நீ எதை கேட்கல சரியா நான் இப்ப எந்த பிரச்சனையும் போறேன் என்ன நம்ப வருமா நான் உன்னோட வந்துடுறேன் டேய் வசனம் பேச அவனை பிடிச்சு வந்தா போடா அவனுக்கு ஏப்பா நான் இவ்வளவு சொல்லி நீ என்ன கேட்கறல எனக்கு அவன் ஆச்சனா என்ன பொடியில பத்தி உனக்கு தெரியும் என்ன அவன் கட்சி என்ன சொல்ற வர முடியும் நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துக்கிறேன் இன்னும் ஒரு தரம் என்ன போலீஸ்காரன் பிடிச்சானா இருந்தால் வாழ்க்கையில எவ்வளியில வந்துட்டோம் அண்ணே இருந்து இருக்கட்டும் அண்ணே போறதும் வாரதும் அண்ணே ப்ளீஸ் அண்ணே வா வந்தாச்சு இப்படியே பண்ணா வலுக்கட்டிக்க காலமாக பின்னேரம் சுற்றி திரிஞ்சு என்ன செய்திகளோ தெரியாது அவர் ராஜாங்க குடிச்சா நிற்கிறார் இதில் இருப்பார் பெறுவார் பிள்ளை உனக்கு எத்தனை தடவை பிள்ளை சொல்கிறது இன்றைக்கு நேற்று நான் உனக்கு சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும் தானே சொல்கிறேன் உனக்கு ஏன் கேட்குறீங்க இல்லை அவன் சொல்கிறேன் இங்கே பாருங்க நான் இங்கே வந்து 25 வருஷத்துக்கு மேலே ஆச்சு நாங்கள் எப்படி வாழ்றோம் எங்கட குலாம் என்ன கோத்திரம் என்ன எங்கட அவன் நேற்று வந்தவன் என்ன அவனை போய் பிள்ளை நான் வந்து சொல்றேன் என்ன நெக்ரியோ தெரியாது பிள்ளை கண்ட உடனே அவனோட கதைக்கிறான் அவன் என்ன ஜாதி என்ன குலம் என்ன கோத்திரம் என்ன தொழில் எந்த ஊரன்னு தெரியுமோ தெரியாது உடனே கதைக்கிறது இதெல்லாம் எங்களுக்கு சரிப்பட்டு வராது
இந்த சபாரத்திரம் என்று சொன்னால் ஊரில் அவனுக்கு இருந்த மதிப்பு மதிக்காத ஊரில் உள்ள அவ்வளவு பிரச்சனைகள் என்று சொன்னால் நான் தான் போய் தீர்த்து வைக்கிறேன். பிள்ளை என்னதான் இருந்தாலும் எங்களை கண்டு இருக்கிறது அவன் ஒருத்தன் தான். உண்டுக்கு உண்டு. என்ன சொல்ல வரணுண்டு புரியுதா? புரிய வேண்டிய ஆக்களுக்கு புரிஞ்சா சரி. டே நான் வெளியே நிற்கிறேன் மேடம். நீங்கள் வலிக்கிட்டீங்களே. இப்போ வலிக்கிட்டீங்கள். இனி ஜாமன் சுற்றி போட்டு முடிய அப்புறம் 4 மணிக்கு தான் இங்கே வந்து படுக்கிறது. டேய் அவனை கண்டா 4 வார்த்தை நறுக்கண்டு கலடா. அதுக்காக வேண்டி பள்ளி அடித்து பாவத்தை விலைக்கு போடா. ஒரு 5 நிமிஷம் இருந்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருங்க. அதுக்குள்ள அப்படி இருங்க. வா அவங்களுக்கு நிற்கிறாங்க. அதுக்காக நிற்கிறாங்க. ப்ளீஸ் அண்ணியா விடுங்க. ஏய் மதனா என்ன செய்யற இங்க? உதவியா? என்ன இப்ப அம்மா கடிக்க போன்? அப்பா கடிக்கவா? உன்னை நாங்க எப்படி வச்சுக்க முட்ட சொல்லுவா? அப்போ எங்க எல்லோரையும் விட உள்ள எவ்வளவு அன்பு வாசம் வச்சுக்காங்க தெரியுமா? என்ன விட இந்த அம்மா உள்ள எவ்வளவு அன்பு வச்சுக்க தெரியுமா? சரியா எழுப்பி போ விட்ட கரியா போ போ போ. பிரச்சனை எனக்கு தெரியும். நீ போ. என்ன பாக்குற? நடைய கட்டு எழும்பு எழும்புடா. கேசல விளக்கம் லாச்சப்பல்ல எவ்வளவு கடை வந்துருக்காங்க. அங்க விட இங்க கடை வந்து கோயில அங்க வந்து கேசவன் இங்க விடு. டேய் எங்கட உள்ள எங்கட வீட்டுல அவள் எத்தனை பேரை கேசல செஞ்சு எத்தனை பேரை காட் கடிச்சுன்னு எனக்கு தெரியும். அட நீ யாரடா அவள் உனக்கு போய் உதவி செய்யறதுக்கு? கண்டா போலதான் கேட்டது. கண்டா போல இதுதான் மோன உனக்கு கடைசி முறை. இனிமே நீ அவளை சந்திச்ச கண்டனம் இண்டியோட இந்த இடத்தை இதோட மறந்துக்கோ. நீங்க எங்கேயாவது 2 பேரும் சந்திச்ச கேள்விப்பட்டேன் சாவாம அவனே. இதுதான் உனக்கு கடைசி முதல் சொல்லி இருக்கிற உனக்கு. வாடா வச்சு. ஏய் அவன் வந்து பேசிட்டு தான் போறான். வந்து உனக்கு நான் என்னண்டு செய்யும் போதுதான் தெரியும். கவனமா இருக்கு. இந்த பிள்ளை இவ்வளவு கட்டுப்பாடான குடும்பத்தில் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் என்னை பற்றி நிறைய காய்ச்சிருக்கிறேன். ஆனால் ஒரு காலம் அவளை பற்றி கேட்கல. அவளும் சொல்ல இல்லை. அவளின் அண்ணனோ தம்பியோ வந்து என்னை விரட்டி போட்டு போன பின்பு கொஞ்சம் பயமாத்தான் இருக்கு. இதுதான் ஆரம்பம். இதுக்கு பின் இன்னும் எத்தனையோ பிரச்சனைகள் நடந்து அறியாது. அதையெல்லாம் மீறி
தான் தொடங்கியதை முடிக்க வேண்டும் என்று வைராக்கியமாயிருந்தாள். அதுதான் எனக்கும் பிடிச்சிருக்கு. தேவையில்லாத பிரச்சனைக்குள் நானும் மாட்டி அந்த பிள்ளையை மாட்டி விடுறோம் என்று அடிக்கடி தோன்றுகின்றது. எனக்கு இறந்தவள் தானே முக்கியம். ஆனால் இதுதான் எங்களது கடைசி சந்திப்பாகவும் இருந்தது. விசா ஆஃபீஸில் எப்படி கேள்வி கேட்பாங்களோ அதுக்கு நீங்கள் எப்படி பதில் சொல்லுவீங்களோ சொல்லி காட்டுங்க. சரியா இருக்கா இல்லையான்னு பார்க்குறேன். ஃபோன் உண்டு காய்ச்சிட்டு வாங்க. ஹலோ, வேலை சம்பந்தமாக அவசரமாக போக வேண்டி கிடக்குது. வேலை ஒன்று வந்திருக்கு. என்ன இன்றைக்கு வித்தியாசமாக இருக்கிறீங்க? எதுவும் கொண்டாடத்துக்கு போகிறீங்களா? சும்மா வரும்போது வலிக்கிட்டு. சரி, ஓகே, பிரச்சனை இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க. எங்கே போயிட்டு வரேன்? நான் ஒரு அண்ணிட்ட காசு பண்ண வரேன். இந்த கேஸ் இல்லாமல் எழுதி முடிஞ்சு தானே, நாளைக்கு அனுப்ப போகிறேன். ஃபுல்லாக முடிஞ்சுதா? முடிஞ்சு. ஏண்டாப்பா காசு என்ன கிட்ட கேட்க வேண்டியதானே? உனக்கே நிறைய பிரச்சனை இருக்குது. அவங்கள்ட்ட நடுவில் மச்சான் மாதிரி எவ்வளோ நாளைக்கு அவங்கள்ட்ட பண்ணுறேன். நான் ஒரு அண்ணிட்ட கை மாற்ற. சரி, அப்போ இனிமேல் இல்லை. அப்போ அந்த போட்டே பார்க்க மாட்டியா? அப்படி இல்லை. எனக்கு காண்றத காய் சொல்ல வேண்டியதானே. பாப்பியா பார்க்க மாட்டியா? இனி பர்சனலாக போய் இப்படி அலுவல் இருந்ததை பார்த்தேன். நீ அலுவல் பார்க்க மாட்டேன். அப்போ உன்ட கேஸில் உனக்கு ஒரு டவுட்டும் இல்லை? டவுட் இருக்குடா. இப்போ இவங்ககிட்ட மச்சான் மாட்ட கேட்டு ஏதாவது எழுதி கொள்வோம். அது என்ன பார்த்தேன். டவுட் இருக்கு தானே? டவுட் இருக்கு தானே? அப்போ போவேண்டாப்பா, இதே சட்டை வச்சு போவேன். போகிறேன்டா. நாங்கள் 2 வைக்கிற முடிவு எடுத்துட்டோம். இவங்கள்ட்ட அவள்கிட்ட நான் போகிறது, அவள் எனக்கு எல்லாம் எழுதி தந்தது எல்லாம் முடிஞ்சுது. 2 முடிவு எடுத்துட்டு நீ சந்திக்க மாட்டோம். நாளைக்கு நான் கேஸ் அனுப்ப போகிறேன். அப்புறம் இதுக்குள்ளே இப்போ இன்றைக்கு ஒன்று எழுதிட்டு அனுப்பி விட்ருந்துச்சு. ஐயோ, நீ இப்படி தானே போகணும். இந்த காரணம் கழிச்சுக்கொண்டு தான் போகணும். படிப்படியாக தானே எல்லாம் நடக்கும். படிப்படியாக நடக்குது. இந்த பேர் நீரும் அவனும் சேர்ந்து தான் என்ன முறுக்கு மதில் ஏற்றி விட்டுருக்கீங்க. சரியோ, சும்மா இருந்தேன். நான் சும்மா விசாரத்தாங்க. இப்போ நான் சொல்கிறத செய்ய மாட்டேன். சரி, இப்போ நான் செய்கிறேன். இப்போ அங்கே போய் என்ன செய்கிறேன்? நான் நீ கேஸ் உள்ள பிள்ளைய காட்டு. டவுட்னு சொல்லு. ஓமன் சொல்லுவாள். கதை நீ கொஞ்சம் தரவா. போ, எலும்பு 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 போய் விடுமா அது போடுமா அது. ஆனால் இந்த இந்த லூஸ் உடுப்பு போயிட்டு மொத்த கழிட்டு வராத. வேறு நல்ல உடுப்பு தான் போட்டுவோம். அச்சாப்பில் நல்ல உடுப்பு போடுறேன். சரியா? நல்ல உடுப்பு ஒன்று போட்டு மாப்பிள்ளை மாதிரி வரணுமா? சரியா? ஏய் சொல்கிறா. ஓ, எப்போ என்ன கர்நாடகா போகுது? அதுதான் சின்ன ஒரு பிரச்சனை உண்டு. எப்போ வந்த நீ? என்ன நேட்டா? சரி, அம்மா வந்தவோ? ஓகே, வேறு என்ன, நான் நேரடி அங்கே வந்து கேட்குறேன். ஓகே மச்சான், நில்லு மச்சான், நான் கொஞ்சம் தர அடிக்கிறேன். நான் வெய்ய வையா. ஏய், மாப்பிள்ளை மாதிரி இருக்கா மச்சான்? என்ன சொல்கிறேன்? சரி, நான் சந்திக்கிறேன். சூப்பராக வடிவாக இருக்காடா. டே, இந்த ஷர்ட் நல்லா இருக்கடா. இந்த ஜீன்ஸு வேறு ஜீன்ஸ் இல்லையா? வேறு ஜீன்ஸு எனக்கு கிடக்க நல்ல ஜீன்ஸ் அப்படி தான் தானடா. சரி, பரவாயில்ல. ஓகே, இந்த ஷர்ட்டை மட்டும் கொஞ்சம் மடியில் எடுத்து விடு. ரைட், ஓகே. இந்த கையை கொஞ்சம் மாட்டிக்கிறேன். டேய், இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள்ரா. உன்னை காதலை சொல்ல போகிறாய். வடிவா போ, வடிவா சொல்லு. சரி, பயமாக இருக்கடா. என்னது பயப்படுறாய்? என்னது பயப்படுற? மாட்டேன்னு சொல்லிட்டான்டா. டேய், உன்னை நல்ல உணத்துக்கு அவள் மாட்டேன்னு சொல்ல மாட்டான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, வடிவா போயிட்டு வா. சரியா? டே, வடிவா போயிட்டு வா. உன்னை நல்ல செய்திக்கானே நான் பார்த்து கொண்டிருப்பேன். சரி, ஃப்ரீயாக போயிட்டு. சரி.
பாஸ்கர் பாஸ்கர் டேய் டேய் என்ன போங்க கூப்பிடுறேன். டேய் ஃபைல்ரா இது இல்லாட்டி அவளை பார்க்கவே இல்லாது தெரியுமா? இந்த நீ எல்லாம் கருத்துரை மாதிரி பாராள போயக இவ்வளோதான் எல்லாம் நடந்த மாதிரி தான். ஆரம்பத்திலேயே எனக்கு சொல்லப்பட்டது தான் தப்பான எண்ணங்கள் இருக்கக்கூடாது என்று. அது ஒரு எச்சரிக்கை தான். சில சமயங்களில் அப்படியான எச்சரிக்கைகளே சில எண்ணங்களை கிளறிவிடும். அளவான அழகு, அதீத நேயம் கொண்ட தமிழ் பண்பாடும் உள்ள பிள்ளை யாருக்குத்தான் பிடிக்காது? நான் சுயநலவாதியா? சிச்சி, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. அதுதான் முதன்மையானது. அவளுக்கு என்னை பிடிப்பது போலவே தோன்றுகின்றது. அந்த தைரியத்தில் தான் இந்த பயணம் கூட செல்லுகின்றேன். சவா சவா ஃபோன் பண்ணி கரைச்சி கொடுத்துட்டேன் போடக்கு. இல்லை பிரச்சனை இல்லை. இது மேலே வேலோ டைமா உங்களுக்கு ம் வாங்க காய்ச்சின்னு போ. ம் என்ன சொல்லுங்கோ? இல்லை முந்த நாள் கேஸ் அனுப்ப சொல்லிட்டீங்க. ம் ஆனால் அதில் ஒரு சில கேள்வி இருக்குது. அதை உங்கள்கிட்ட கேட்டுப்பலான்னு வந்தேன் நான். கேள்வியா? ஓ எனக்கு தெரிஞ்ச அப்படி ஒன்றும் இல்லையே. நாள் போகுது, முதல்ல கேஸ் அனுப்புங்க கொண்டு போய். இல்லை அன்னை சந்திக்கலான்னு அன்றைக்கு சொல்லிட்டீங்க. அதான் இருக்கிற கடைசி பிரச்சனையும் உங்கள்கிட்ட சொல்லலாமன்னு இருக்கு. கடைசி பிரச்சனையா? சொன்னாங்க பாப்பா, கொண்டாங்க. ஓகே எல்லாம் சரியா தானே இருக்கு. என்ன பிரச்சனை? எல்லாம் சரியா தான் இருக்கு. நான் பிரச்சனை அதில் இல்லை. அப்ப வாங்க சொல்றேன். என்ன சொல்லுங்க. உங்களை பார்க்க வேணும், பேச வேணும். நான் எவ்வளவோ துடிச்சிருக்கிறேன். ஜோஜோ பாருங்க, நான் யாரோ நீங்கள் யாரோ. ஆனால் என்னை உங்களையும் கடவுளையும் சந்திக்க பண்ணணும். நான் பொறுங்கோ. தப்பான எண்ணங்கள், தப்பான சிந்தனைகள் வச்சிருக்க கூடாதுன்னு ஆரம்பத்திலேயே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஆனா நீங்க கதைக்கிறத பார்த்தா நீங்க ஏதோ சொல்ல வாரீங்கன்னு மட்டும் தெரியுது. நல்லதுக்கு இல்லையா? தயவு செய்து மன்னிச்சு கொள்ளுங்க. நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்க தான் தப்பான எண்ணம், தப்பான சிந்தனைகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. அதை மீறி உங்களோட பழக பழக உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு. என் வாழ்க்கையில் எனக்கு ஒன்று பிள்ளை வந்தா அந்த பிள்ளைகிட்ட என்ன எல்லாமே எதிர்பார்ப்பேனோ எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கு. நான் யாருன்னு தெரியாமலே உதவி செய்கிற உங்களோட குணம், உங்களோட பழக்க வழக்கம், பண்பு எல்லாமே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருச்சு. இவ்வளோ நாளும் என் மனசுக்குள்ளே உங்கள் மேலே இருந்த விருப்பத்தை மறைச்சி மறைச்சி வச்சுருந்தேன். நான் உங்களை பார்க்க நான் வரும்போதெல்லாம் என் கஷ்டம் எனக்கு தெரியறதே இல்லை. காரணம் உங்களை பார்த்த போதெல்லாம் எல்லாமே மறந்துடுவேன். இன்றைக்கு அத்தனை என் மச்சா மேலே தெரிஞ்சு போச்சு. அதெல்லாம் பெருசு இல்லை. ஆனால் உங்கள் மேலே விருப்பம் இருந்தது. ஆனால் நீங்கள் சொன்ன வார்த்தை தான் உறுத்திக்கிட்டே இருந்தது. என் தப்பான சிந்தனையும் இருக்கக்கூடாது, எனக்கு தப்பான எண்ணம் இருக்கக்கூடாது. அந்த பயத்தினாலே நான் இவ்வளோ நாளும் என் விருப்பத்தை சொல்லாமல் போயிட்டேன்.
இன்றைக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம். அதனால நான் சொல்கிறேன், என்னை மன்னிச்சு கொடுங்க. திருப்பியும் சொல்கிறேன். நீங்க என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. இந்த வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துட்டுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதையும் மீறி உங்களுக்கு உதவி செய்யலாம்னு நினைச்சுதான் உதவி செஞ்ச நான். ஆனா நீங்கள் இப்படியான எண்ணத்தோட பழகுவீங்கள் என்று நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கேஸ் அலுவல் முடிஞ்சதுக்கு பிறகு பதில் வரும் வரைக்கும் உங்களோட கலைக்கலாம்னு நினைச்சு கொண்டிருந்தேன். வேண்டாம், இனி ஒன்றும் தேவையில்லை. சரி, பிரச்சனை இல்லை. நான் சொல்கிற கொஞ்சம் யோசிச்சு கொஞ்ச நாள் பிறகு வந்து உங்களை பதில் சொல்லுங்க ப்ளீஸ். இப்போ நீங்கள் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். நீங்கள் சொல்கிறதில்ல எந்த பிள்ளையும் இல்லை. ஆறுதலாக இருந்து யோசிச்சு உங்களை பதில் வந்து சொல்லுங்க ப்ளீஸ். ஐயோ, என்ன புரிஞ்சு கொள்ள மாட்டீங்களா? என்ற சூழ்நிலை விளங்காமல் கதைக்கிறீங்கள். நான் பவனியால இருந்து வரைக்கல, ஸ்ரீலங்கனாவையால வேலையெல்லாம் வச்சு கொள்ளாதீங்க. நீங்கள் அவசரப்பட்டுட்டீங்கள், என்னையும் குழப்பிட்டீங்கள். இனிமேல் எனக்கு போன் அடிக்காதீங்க. நான் இனிமேல் உங்களை சந்திக்க வர மாட்டேன். ஒன்று சொல்றேன் கேட்டுக்கொள்ளுங்க, சரியா? என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தான் எனக்கு வேணும். நீங்க சொன்ன மாதிரி நான் உங்களோட போன் அடிக்க மாட்டேன். ஆனா உங்களோட போன் எதிர்பார்த்து இருப்பேன். கற்பன்ற விஷயம் மற்றவர்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம். அவள் அழுததை பார்க்கும் பொழுது பாதிக்கப்பட்டவர்களுக்குத்தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும் என்று நினைக்கிறேன். அவள் அதை சொல்லும் பொழுது ஏன் அழுதேன் என்று அவள் நினைக்கலாம். ஆனால் அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாமல் அழுததுதான் நான் அவள் மேல் வச்சிருக்கும் அன்பும் அக்கறையும் என்று தெரியுது. இது அவளுக்கு புரியுமா என்று தெரியவில்லை. இல்லை ஏங்குமா, என் ஜீவன் உன்னை காணுமா, உயிர் நீ
அடிக்குது இதயம் உன்னை தேடி துடிக்குது மழையில் தலை சாய மயங்குது சகியில் திசைகள் திக்கெட்டு நிறுக்குது உணர்வில் மின்னல்கள் அடிக்குது உயிருள் உடம்பு வெடிக்குது வீட்டுச் செல்லு உன்னை நான் காண என நீ தாங்க உயிர்ப்பு ஏங்குதே வலிகள் கூட இனிமையாகும் நிழலில் சாயவே ஒரு நாள் முடிய மறுநாள் என்று விழிகள் தூங்குமே விரைவில் உந்தன் தோளில் சாய்ந்து பயணம் தொடருமே எனக்காய் இப்பூமி பிறந்தது நிலவாய் என் வானில் உதித்தது நினைவாய் என் ஜீவன் கலந்தது பாடி பெண்ணே மழையாய் உன் தேகம் நனைக்கணும் மனதில் நான் மட்டும் உறங்கணும் உலகில் நான் மட்டும் இருக்கணும் உலகை வெல்வோம் மனதில் வீசும் புயலா பெண்ணை இருந்தும் இனிப்புதே வருவாய் என்று வரிகள் மறந்து விழிகள் தூங்குமே உரை நாம் சேரும் எது நாள் என்று உயிரும் ஏங்குதே அது நாள் வரையில் எந்த நினைவு தீயில் வேகுமே விழி தூங்குமா இல்லை ஏங்குமா என் ஜீவன் உன்னை காணுமா உயிர் நீங்குமா இல்லை தாங்குமா என் இதழ்கள் உன்னை சீண்டுமா பாஸ்கர் என்ன எப்படி வந்தது ஓகே தானே ஓமன் சொல்லிட்டானா ஓமன் சொல்லிட்டான் டேய் நீ சொன்ன ஓம பார்த்தா அந்த தோணி மாதிரி இல்லையே டேய் என்னடா வந்தது ஆனால் இந்த விருப்பத்தை சொல்லப்போ தந்தை பிரச்சனை சொல்றா என்ன பிரச்சனையா என்ன வேண்டாம் அவளுக்கு பிரச்சனை டேய் சொல்லண்டா பாஸ்கர் உன்னதான் கேட்கிறேன் என்ன அவங்களுக்கு பிரச்சனை ஊர்ந்து வரும்போது அம்மையில எடுக்கப்பட்டிருக்காள்ரா என்ன அம்மையில எடுக்கப்பட்டுருக்காமா அப்ப என்ன இப்போ வந்து இல்லையாடா வந்து கொஞ்சம் காலம் தான் இருக்கு நான் விருப்பம் எனக்கு இன்னொரு படிப்பு கூடியிருக்கு நான் வளர்த்தா நிச்சயம் கல்யாணம் செய்வேன் என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை ஒரு மாட்டேன்னு சொன்னா விட்டுட்டு இருக்கலாம்னு யோசிச்சேன் நீ விட மாட்டேனே அங்கே இருந்தாலும் பிரச்சனை நான் வளர்த்த கல்யாணம் செய்வேன் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்களா நீ கவலைப்படாத நாடே நீ ஆடுற டேய் தேமாய் தாண்டா இந்த அக்காவும் ஆமிக்காரனால கெடுக்கப்பட்டவன் ஆனா இந்த அக்கா இந்த பொட்டே மாதிரி இல்லை எல்லா பேப்பர்லேயும் இந்த அக்காட படத்தை போட்டுட்டாங்க அதனால மாப்பிள்ளை பார்த்து நாங்கள் ஒரு இடத்துல கல்யாணம் கேட்டு செய்து கொடுக்க இல்லாம போயிட்டு என்னடா சொல்றேன்
எல்லாரும் பொம்பளை பார்க்க வந்து போட்டு உட மகளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி போட்டு போயிட்டாங்க. இன்றைக்கு அக்காவுக்கு 39-40 வயசு ஆயிட்டுது. ஆனால் கல்யாணமே நடக்கல. உன்னை நினைக்க பெருமையாக இருக்கிறா. உன்ன மாதிரி ஒருத்தன் என் அக்காவுக்கு கிடைச்சிருந்தான். இன்றைக்கு என் அக்கா வாழ்க்கை நல்லா இருந்திருக்கு. வந்ததுலேருந்து அப்படியே இருக்கிறீர். ஏதாவது சொல்லு மேன். என்னதே நீ பழுகிறீர்? என்ன பிடிக்கலையா? ஏதாவது சொல்லு மேன். அதானே பிரச்சனை. நீங்க ஸ்ரீலங்காவுக்கு வந்து எடுத்தெழுதிட்டு இங்கே வரும் வரைக்கும் மாமா மாமி உங்களோட தனியாக கதைக்கவே விடலையே. ஒரு நாள் கூட சந்தர்ப்பம் தரலையே. அப்படி தனியாக கதைக்க விட்டுருந்தா இந்த கோலத்தில் உங்களோட பக்கத்தில் இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியாது. என்ன சொல்ற? சில நேரத்தில் நீங்கள் வீட்டில் நீ கேட்க மாமா மாமி என்னோட ஃபோன் அடித்து கதைப்பாங்க. அப்பேக்க கூட நீங்கள் சுகம் விசாரிச்சதா மட்டும்தான் சொல்லுவாங்க. ஓ, அதுதான். என்னையும் முன்னையும் ஒரு நாள் கூட தனியாக விட்டதே கிடையாது. எனக்கு என்னென்னு தெரியும். எங்கே உங்களோட தனியாக கதைக்க விட்டா எல்லா உண்மையும் தெரிய வந்துடுமென்னு தான் கதைக்க விடலை. எந்த உண்மை? நான் லாச்சப்பில் சுற்றின உண்மையா? பட்டியலோட கருப்பி அடைச்சி வெள்ளை கரைச்சி இரவிரவாக இருந்து தண்ணி அடிப்பேன். ஏன் நான் லாச்சப்பல்ல சுத்தாத இடமா, கடையில் பிரச்சனை படாத இடமா, எந்த மூளை சொல்லு, எல்லாம் எனக்கு தெரியும். லாச்சப்பல்ல சுற்றி ஒரு 6 மாதம் கூட ஜெயிலில் இருந்திருக்கேன். இதை கூட அவன்கிட்ட சொல்லணும். இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும். மாமா மாமி எனக்கு சொல்லியிருக்கணும். எந்த நல்லதுக்காகத்தான் அவையில் உங்களோட கதைக்க விடலை. ஆனால் சில விஷயம் நான் சொல்லணும்னு துடிச்சேனா முடியாம போயிட்டு. என்ன விஷயம் எத்தாம சொல்ல இருக்கா? மாமா மாமி வவனியா முகாமில் கொண்டு விட்டுட்டு இங்கால வந்துட்டுனா அங்கே இந்த வாழ்க்கையை பாழா போயிட்டு. சில்லங்க ராமியால கிடைக்கப்பட்டு வா. எனக்கு அப்பவே தெரியுமா நீ தடுமாறு பேசக்கலையும் அப்பா அம்மாவை பிளான் பண்ணி உன்னோட கதைக்காம விடைக்கலையும் எனக்கு எல்லாம் தெரியுமா. சரியா? நான் வாழ்க்கையில இன்றைக்கு சில முடிவு எடுக்கணும். நீ நினைச்சு வச்ச மாதிரி இன்றைக்கு ஒன்றுமே நடக்காது. சரியா? ஓகே, பாய். மதனா, நாங்க வெளியில போறோம். ஃபோன் வந்திருக்கு, வந்துட்டு. ஓ மாமி, இந்த வார
ஹலோ ஹலோ எப்படி இருக்கிறாய் சொல்லடி. எப்படி இன்னைக்கு அவரை சந்திச்சனியா? ஓம் சந்திச்சேன் நான். என்னடி என்ன நடந்தது சொல்ல? அடிச்சிட்டேன்டி. என்னடி சொல்ற? எத்தனை நாள் என் மனசுல உள்ளதையெல்லாம் சொல்லணும்னு நினைச்சிருப்பேன். ஆனா அவர் இன்னைக்கு முந்திட்டாரு. அப்படியா? நம்பி இருந்தேன் பாத்தியா? சொல்லிட்டானே. சிச்சி அவர் அப்படி இல்லை. என்னை பற்றி சொல்லிக்க பரிதாபத்தில் என்னமோ என்னை தொட்டுட்டார். நான் தான் விசரி. என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அடிச்சிட்டேன். என்னடி கதைக்காம இருக்கிறாய்? என்னது சொல்றது? கைக்குடி வர நேரத்துல இப்படி எல்லாத்தையும் கெடுத்துட்டு வந்து நிக்கிறையே. என்னதான் அவருக்கு விருப்பம் இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொண்டாலும் இப்போ என்ன நடக்கையா போது? மேலும் ஒரு துன்பம் தான் வந்து சேரும். இங்கே வீட்டில் இருக்கிறதோ அண்ணன் எப்போ சாவான், அண்ணி எப்போ கட்டலாமண்டு மதி கட்டு திரியுது. இங்கே இருக்கிற பெரியாக்கள் அவன் பக்கம்தான் கதைக்கணும். கட்டுப்போன எனக்கு வாழ்க்கை தந்தவியெல்லாம் தாலி தந்தவியெல்லாம் நான் இல்லையென்று சொல்லல. இந்த விதியோ என்னமோ தொடக்கத்திலேயே முடிஞ்சு போச்சு. இப்படி கதைக்கதடி. உனக்கு நல்ல காலம் வரும் தானே. இங்க பாரு, உனக்கு நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துடுன்னு கவலைப்படாத, சரியா? நீ கட்டாயமா அவன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். தாத்தா அடியே, தாத்தா கேட்டுட்டே போல இருக்கு. நீ வை, நான் பரவடிக்கிறேன். என்ன பிள்ளை, இங்கே உள்ள பெரியாக்கள் எல்லாம் அவனுக்கு சாதமாக பேசணுமோ? நானுமோ? இல்லை தாத்தா. பிள்ளை இப்படி இது நான் என்ற மகள் மருமகள் பேரன் எல்லாம் சொல்லிச்சு. நான் நம்பல. ஆனால் இப்போ நீ கதைச்சு கொண்டு கேட்ட அப்புறம் எனக்கு ஓடி வலிக்குது. இல்லை தாத்தா, என் ஃப்ரெண்டோட நான் அப்படி கதைச்சேன். நான் என் மனசில் உள்ளதை யார்கிட்டையாவது கதைக்கணும் போல இருந்தது. அதான் தாத்தா கதைச்சினான். சரி சரி சரி, நீ பதட்டப்படாத, பயப்படாத ராஜாத்தி. இந்த மருமகன் தன்னை தமக்கேன்ற புள்ள நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் தன்னை மகனுக்கு ஒன்று கட்டி வச்சவன். இல்லை தாத்தா, நான் அவையில் தப்பாக நிற்கல. ஆனால் எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியல தாத்தா. சரி 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 விடு புள்ள. உன்ற மனசு எனக்கு விளங்குதுடா, விளங்குச்சு. இருபத்தொராம் நூற்றாண்டு வந்தாலும் எங்களுடைய ஆக்கள் ஒரு நாளும் திருந்த மாட்டோம். என்ற ஊர் உன்ற ஊர், என்ற சாதி உன்ற சாதி என்று கட்டையில் போகிற வரைக்கும் திரும்பினோம். இன்னும் ஒரு நூற்றாண்டு வந்தாலும் இவை திருந்த மாட்டோம். இதையில தான் ஒரு ஆள் தான் என்ற பெருமோன். பாருமா, இந்த வாழ்க்கையில் உன்னுடைய அப்பா அம்மாவை இழந்த, உன்னை இழந்த, உன் புருஷனை இழந்த, மனுஷனா பிறந்த எங்களால உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர முடியலையம்மா. வேண்டாம் தாத்தா, வேண்டாம். நீங்கள் கோவப்பட்டு சும்மா தேவையில்லாம பிரச்சனை வேண்டாம் தாத்தா. பயப்படாத உள்ள தாத்தா நான் இருக்கிறேன். சொல்லு, பயப்படாம சொல்லு. ஓம் தாத்தா, அவர் நல்ல குணம் நடு. ஓ ஏன் பிள்ளை, உன்ற மனசில் உள்ளதை அவனிட சொல்லிட்டியே? இல்லை தாத்தா, அவர் தன்னை விருப்பத்தை சொல்லிட்டார்.
நான் தான் ஏற்காம சின்ன பிரச்சனை செஞ்சுட்டேன். என்னம்மா நீ? எனக்கு நடந்த பிரச்சனை மட்டும்தான் தாத்தா சொன்னேன். நான் அப்படி இருந்து கூட என்னை விரும்புகிறதாகவும் என் ஃபோனுக்காக எதிர்பார்க்குறதாகவும் சொல்லிட்டு போனார் தாத்தா. என்னம்மா உன்னை அந்த சிங்கள கெடுத்ததை சொல்லி அவன் உன்னை ஏற்றுக்கொள்றான். அவன் பெரிய மனசுக்காரன் தான். இதுக்கு மேல உனக்கு என்னம்மா வேணும்? இல்லை தாத்தா, அவரோட விஷயம் நான் சொல்லல. அதுவோ எப்படி இருக்க வேண்டியது? தானா தன்னை அழிச்சு கொண்டது. அவனை கொண்டவனை தான் கொள்றன இந்த தம்பிக்காரன் அலையிற. இதுகளுக்கு நீ மாட்டுப்பாட்டு உன்னுடைய வாழ்க்கை கெடுக்காத. பட்டது போதும். அவனுக்கு ஒரு ஃபோன் போட்டு அவனை கூப்பிடு. நான் அவன் இருக்க பார்த்துட்டு உடனே அவனோட அனுப்பி வைப்பேன். சரியா? யோசிக்காம போமா. நல்லா இருப்பான். ஹலோ. ஓமடி சொல்லடி, என்ன பிரச்சனையா? சீச்சி, இந்த வீட்டில் யாருமே இந்த பக்கம் இல்லைன்னு கவலைப்பட்டேன் நான். ஆனால் தாத்தா இந்த மனசை புரிஞ்சு கொண்டுட்டார். அவரை பார்க்கணுமா, அவரை பார்த்துட்டு அவரோடையே நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டாரடி. அப்படியே சந்தோஷமா இருக்கடி கேட்கறதுக்கு. உனக்கு அவரை முழுமையா பிடிச்சிருக்குதானே? ஒரு ஃப்ரெண்டாக அவரோட நடவுட மனசு எல்லாம் பிடிச்சிருந்தது. என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தான் எனக்கு வேணுமென்று ஆணித்தனமாக சொன்னாரடி. அதுக்கு பிறகுதான் அவரோட வாழணுமனே தோணுது. ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறவரை காதலனாவோ கணவனாவோ ஏற்றுக்கிறது வளமைதானே. இவ்வளோத்துக்கு பிறகு அவர் உன்னை ஏற்றுக்கிறாரண்டா, இப்போ நீ என்ன செய்ய போகிற? விசாக்கு கேஸ் எழுதி முடிஞ்சது, அனுப்ப போகிறார். என்னோட டெலிஃபோன் கதைக்க வேணாம், என்னை வந்து சந்திக்க வேணாம்னு சொன்ன நான். நிச்சயமாக இந்த சொல்ல கேட்பார். அதனால் நான் ஃபோன் பண்ணிட்டாடி. அவர் இவ்வளோ நாளும் கஷ்டப்பட்டது விசாக்காகத்தான். நீ கூப்பிட்டு போகிற பிரச்சனை வந்தாலும் வரலாம். முதல்ல விசாக்கு டாக்குமெண்ட் அனுப்பட்டுக்கும், பிறகு இன்டர்வியூக்கு கூப்பிட்டால் சரி அந்த நாளில் இருந்து 21 நாளில் பதில் வரும். அப்போ நீ அந்த நாளில் ஃபோன் அடிச்சு கதையன். நீ சொல்கிறதும் சரியாகத்தான் படுகுது. பதில் வர்றதுக்கு 2-3 மாதம் ஆகுமே. அவரோட கதை காட்டி எனக்கு எப்படி தெரிய வரும்? அவரோட நெருக்கமாக இருக்கிற ஆக்கள் எனக்கு தெரியும். நான் விசாரிச்சு உனக்கு சொல்கிறேன். நீ சொல்கிறது யோசிக்கல சரியாகத்தான் இருக்கு. ஆனால் தாத்தாவை எப்படி நான் சமாளிக்கிறது? எதையாச்சும் சொல்லி சமாளிச்சு கொள்ளன். சரி அடி, நான் ஒரு கடைக்கு போக வேண்டியிருக்கு. இனியாதும் கொஞ்சம் சந்தோஷமாயிரு என்ன? சரி, ஓகே, நான் பார்த்துக்கொள்கிறேன். சரி, ஓகே ஓகே, சரிடி, பாய். ஹலோ. ஹலோ, எப்படி இருக்கிறீங்க? ஒன்று நான் இருக்கிறேன். நீங்கள்? நானும் இருக்கிறேன். இப்போ இருக்க வீட்டை வர முடியுமா? இப்போவோ? ஓ. உங்க வீட்டுக்கு அட்ரஸ் தெரியுமா? ஓ தெரியும். ஓ தெரியும் உங்களோட அட்ரஸ். ஓகே. சரியா? பார்த்துருப்பேன். உடனே வர. ஓகே. சும்மா பேச்சுக்கு பொன் பண்ண மாட்டேன்னு சொல்லி போட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு பொன் பண்ணுவாளா என்று ஒரு சில மாதம் ஏங்கிக் கொண்டே இருந்தேன். என் நம்பிக்கையும் நேர்மையும் வீண் போகலை. ஆனால் இந்த மூஞ்சியை பிடிக்குமா அவளுக்கு? பிடிச்சபடியத்தானே பொன் பண்ணியிருக்கிறாள். என் பிறந்த நாளுக்கு அவள் கொடுத்த பரிசுகளில் இந்த சுவேட்டரும் ஒன்று. இன்றுதான் அவள் முன் நான் இதை அணிந்து செல்லப் போகின்றேன்.
பிள்ளை என்ன யோசிச்சு இருக்கிறேன்? லண்டனுக்கு போகிற வாரத்துக்கு இடையில நான் ஒன்று அனுப்பி வச்சிருவேன். ஒன்று யோசிச்சாரு. பிள்ளை நீ ஃபோன் பண்ண அவனுக்கு? ஓம் தாத்தா ஃபோன் பண்ண வாரலன்னு சொன்னாங்க. முக்கியமான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சா? மச்சான் உனக்கு அடிக்கடிக்கு ரெப்பந்து போகுது சரியா? என் மனசுக்கு எதையுமே வச்சிருக்கல. அது உன் வாழ்க்கையில நீ எல்லாமே வலிச்சு தாண்டா மச்சான். உனக்கு விசா அக்செப்ட் பண்ணிட்டு மச்சான். உங்க ஒவ்வொருத்தரையும் கொள்ளாம நான் விட மாட்டேன். என் அண்ணா கொண்டா பார்த்தாம எங்கட விட்டு பொண்ணுல கை வைக்கிறியாடா? அவன் குரூப்பை சேர்த்து நீ தானடா செத்து துளை.